A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 85. ஸோ சங்கீதம் 85வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போகுது. இந்த சங்கீதம் வந்து அகெயின் இட்ஸ் ஒரு மெமரி, ஒரு ஞாபகம். எது அவங்க பழசில் எப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாங்களோ அதை பற்றி ஞாபகம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களை அந்த நிலைக்கே திரும்பியும் கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே, லைக் ரிஸ்டோர் அஸ் டு அ பாஸ்ட் க்ளோரி. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த நிலத்துக்கு நீங்கள் என்ன இருந்தீங்க, சாதகமாக இருந்தீங்க, ஃபேவரபுளாக இருந்தீங்க இல்லையா ஆண்டவரே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேக்கபுக்கு என்ன பண்ணீங்க, ஆசீர்வாதம்லாம் கொடுத்தீங்க, அவரை ஆசீர்வதிச்சிங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே, எல்லாம் போச்சு, எங்கள் மேலே கோவமாக இருக்கீங்க. எப்போ அந்த கோவம் முடியும்? நீங்கள் வில் யூ பி ஆங்க்ரி அட் அஸ் ஃபார் அ லாங் டைம் மோர்? ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆங்க்ரியாக இருப்பீங்களா ஆண்டவரே? இல்லைனா எப்போ அந்த கோவம் முடியும்? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எழுதியில் let me hear what the God Lord will speak ன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு என்ன வருது, ஒரு வெளிப்படுத்தணும் வருது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷன் வருது. ஸோ அதுதான் இந்த ஒரு சின்ன சம்மரி ஆஃப் த சாம். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து Psalms chapter 85 verse 10 and 11. ஓகே, ஸோ 10 and 11 படிக்கிறேன். Steadfast love and faithfulness meet, righteousness and peace kiss each other. Faithfulness springs up from the ground and righteousness looks down from the sky. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். Steadfast love and faithfulness meet, righteousness and peace kiss each other. Faithfulness springs up from the ground and righteousness looks down from the sky. ஸோ இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, சரி நம்மளுக்கு நிறைய கேள்வி இருக்கும், நிறைய சந்தேகம் இருக்கும். அதாவது வில் கம் பேக் டு தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷனில் நீங்கள் நம்ம கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஆட்ரிபியூட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 4 ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஆண்டவர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, நிலைத்திருக்க அன்பு வச்சிருக்கார், செட்ஃபாஸ்ட் லவ்னு சொல்லியிருக்காங்க. ஃபெய்த்ஃபுல்னஸ், ரொம்ப விசுவாசம் உள்ளவர், ஸோ வாக்கு கொடுத்தா மாறாதவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பரிசுத்தமானவர், ரைச்சஸ் காடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து சமாதானம் கொண்டு வர ஆண்டவர், ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன பீஸ் கொண்டு வர ஆண்டவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆட்ரிபியூட்ஸ். ஆனால் அந்த திங் என்னன்னா, இந்த 4மே ஒரே நேரத்தில் செயல் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்கள் அன்புள்ள ஆண்டவர்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து எங்களுக்கு சமாதானம் கொடுக்க போகிற ஆண்டவர் சொல்கிறீங்க, ஆனால் ஏன் இந்த கெடுதல் எனக்கு நடக்குது? நீங்கள் ஒரு ஜஸ்ட் காடுன்னு சொல்கிறீங்களே, ஒரு நியாயமான ஆண்டவர்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஏன் இந்த அன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும் தெரியுமா, இது எல்லாமே ஒரே நேரத்தில் இல்லை. ஆண்டவர் இப்போதான் நல்லவர், இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி என்ன பண்ணுவார், அவர் நியாயத்தை காட்டுவார். அந்த மாதிரி we will think. So we will feel that these 4 attributes are not in play at the same time. கான்ஸ்டண்ட்டாக இது இல்லை, ஒரு அட்ரிபியூட் ஒரு நேரத்தில் இருக்கும், அடுத்த அட்ரிபியூட் அந்த மாதிரி இருக்கும், நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த 4 அட்ரிபியூட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரே நேரத்தில் இன்டர்ட்வைண்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அதான் அந்த டென்ஷன், when the problem is being resolved, these 4 attributes are in play, பட் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ் அ ரைச்சஸ் காட், இஸ் அ லவ்விங் காட், இஸ் அ God who loves peace and he is a faithful God. ஸோ இந்த 4 attributes நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த அன்பு, அந்த 4 attributes ஒரே நேரத்தில் ஆர் இன் பிளே when they are being resolved. நம்ம பிரச்சனையோ நம்ம சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போது இந்த 4மே ஒரே நேரத்தில் செயல்பாடோடு இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நல்லா ஒரு கட்டு போடுறீங்க, ஒரு நூல் எடுத்து நல்லா நாட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன இருக்கும், அந்த நூல் கொச்சன்னு ஆகிடும், நிறைய இப்படி திரும்பி கொசன்னு ஆகி, அண்ட் இட் வில் பி a very big mess. ஸோ என்ன பண்ண முடியாது, அதை நீங்கள் அன்டை பண்ண போது என்ன ஆகும், டைம் ஆகும். ஒரு பெரிய நூலை வந்து நீங்கள் நல்லா கசக்கி கட்டி ஒரு மாதிரி தூக்கி போட்டுட்டு அதை வந்து நீங்கள் திரும்பியும் ஒரே ஸ்ட்ரெயிட் நூல் ஆகும் போது என்ன ஆகும், டைம் ஆகும். ஸோ அந்த டைம் ஆகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவந்தோ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இழுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரு நூலை ஒரு பிடிச்சி ஒரு இதை தான் இழுப்பீங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், ஒரு இது தான் ரிசால்வ் ஆகுற மாதிரி தெரியும், ஒரு இது தான் வெளியே வர மாதிரி தெரியும். ஆனால் நம்ம என்ன வச்சுக்கணும், அந்த ஒரு நூலில் தான், இந்த எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, the 4 attributes are God also tied to each other. ஸோ அந்த ஒரே நூலில் என்ன இருக்கும், அந்த அன்பு, அந்த ரைச்சஸ்னஸ், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஃபைனலி அந்த பீஸ் லவ்விங் காடு எல்லாமே என்ன இருக்கும், ஒரே நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கட்டை எடுக்க தான் என்ன ஆகும், ஒன்று நம்ம கண்ணுக்கு வெளிப்படையாக தெரியும். ஸோ நீங்கள் கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க இப்போ சமாதானம் வரும் அந்த பிரச்சனையில், கொஞ்சம் கட்டாக எடுக்க என்ன வரும், நியாயம் வரும் அந்த பிரச்சனையில், கொஞ்சம் கட்டாக எடுக்க வரும் ஆண்டவரோட அன்பு வெளிப்படும். இன்னும் கொஞ்சம் கட்டாக எடுக்க போகிற என்ன வரும், ஆண்டவரோட அந்த
ஃபெய்த்ஃபுல்னஸ், அவரோட விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியுது நம்ம மேலே. ஸோ இட் மே பி இன் டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கலாம், பட் திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் நாலுத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ஏன் காட்ட மாட்டார்? அவர் காட்டுறாரு. அவர் லேயர் பை லேயர் நம்மளுக்கு காட்டுவார். நம்மளுக்கு குறிப்பிட்ட டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், அவரோட கேரக்டரை காட்டுவார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் இப்படி சொன்னீங்க ஆண்டவரே, ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த மாதிரி இல்லையா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, அந்த மாதிரி we will doubt God. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் இந்த சங்கீதத்துலேயும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்மளுக்கு ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யோசிங்க. ஓ, இந்த பிரச்சனையில் ஆண்டவர் எனக்கு வந்து விடுதலை கொடுக்க போகுது, இல்லைன்னா இந்த தாண்டி கூட்டிகிட்டு வர போகுது. இந்த இடத்துல அவரோட இந்த காட்டினார், அன்பை காட்டினார். இந்த இடத்துல அவரோட சமாதானத்தை காட்டினார். இந்த இடத்துல அவரோட ஜஸ்டிஸை காட்டினார். இந்த இடத்துல அவரோட ஃபெய்த்ஃபுல்னஸை காட்டினார். நம்ம நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கே தெரியுமா, ஆண்டவர் முழுக்கவும் இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த பிரச்சனையோட அந்த டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து பார்க்க போது தான் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆண்டவரோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அவர் அன்ராவல் பண்ணியிருக்காருன்னு. அண்ட் செகண்ட்லி, நம்ம ஜெபத்தில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. என்ன பண்ணக்கூடாது, நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க போது, இந்த மாதிரி ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்க எனக்கு தெரியலை, இந்த மாதிரி ஆண்டவர்னு சொன்னீங்க, அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போய் கேளுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தலாம், இல்லை ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பொறுமையை கொடுக்கலாம். நீ வெயிட் பண்ணு, நான் குறிப்பிட்ட டைமில் உனக்கு இந்த தன்மையை நான் காட்டுறேன், நீ வெயிட் பண்ணு, இதுக்கு நான் காட்டித்தான் இருக்கேன், ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நான் காட்டணும்னா அந்த பிரச்சனையை கொஞ்சம் விரிவாக்குனா தான், அன்ட்ராவல் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், என்னால் காட்ட முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த சங்கீதத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, first of all, Lord, you are a God who is steadfast, who is faithful, who is a peace-loving God, and who is a God who is loving us. Lord, thank you for this reminder, Lord, through this devotion. And secondly, Lord, it may be difficult for us to constantly see all of these four attributes in play at the same time, Lord. Due to the tension of the issue, due to the cloudy nature of the issue, Lord, we may be blind, Lord. But Lord, please, Lord, give us the patience, first of all, to know that that is the case, that it is not that you are inconsistent, but it is that we are blind, Lord. And secondly, Lord, give us the wisdom to remember this and also come to you in prayer when we are feeling abandoned, Lord. All of this in Christ's name I pray. Amen.